திரிபிரியன், அதிமுக இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் பற்றி நேரடியாக எந்த கருத்தும் சொல்லலை. ஆனால் அதே நிலையில் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக செய்கிறாங்க, அதனால தான் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் இது கொண்டு வரதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்ற ஒரு பார்வை இருக்குது. இது தேர்தலில் எதிரொலிக்குமா? அதிமுக மகளிர் இடஒதுக்கீட்டை பேசுகிறதுக்கும் முதலமைச்சர் டீலிமிட்டேஷனை பேசுகிறதுக்கும் என்ன காரணம்? இல்லை, அதிமுக எப்படி மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு திமுக எதிர்ப்புன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. இன்ஃபேக்ட் அதிமுக தான் பல விஷயங்களில் சைலண்ட்டாக இருக்காங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் 3வது மொழி விஷயத்தில் ஆகட்டும், இல்லை எஃப்சிஆர்ஏ விஷயத்தில் ஆகட்டும், எல்லாமே பேசாமல் தான் இருக்காங்க. ஸ்டாலின் திருப்பி கேட்குறாரு, அவங்க பதிலே சொல்கிறது இல்லையே. இந்த விஷயத்தில் மட்டும் மகளிர் அதான் இதுதான் வந்து கொச்சப்படுத்துகிற விஷயம். ஆக்சுவலாக இங்கே யாருமே மகளிர் இடஒதுக்கீடுக்கு எதிராக இல்லை. அதை எப்படி இவங்க கொண்டு வராங்கன்ற விஷயத்தில் தான் எதிராக இருக்காங்க. எவ்வளோ அவசரப்பட்டு கொண்டு வராங்கன்ற விஷயத்தில் தான். ஆனால் எப்படி திசை திருப்பப்படுகிறதுனா, இவங்க மகளிர் இடஒதுக்கீட்டுக்கே எதிராக இருக்காங்கன்ற ஒரு விஷயமாக திசை திருப்பப்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான். அதாவது அரசியல் சட்டம் 334A பிரிவில் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் 33% வந்து செப்டம்பர் 23 வந்தது. வந்தபோது பார்லிமெண்ட்டில் வச்ச சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சென்சஸ் முடிந்த பிறகும், சென்சஸுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் முடிந்த பிறகும் நாங்கள் வந்து இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை அமுல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அப்போ வந்து சென்சஸ் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. 21 சென்சஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து 21 சென்சஸ் ஆரம்பித்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த சென்சஸ் ஆரம்பித்து முடியறதுக்கு 2 வருஷம் ஆக வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருந்த பிரதமர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, சென்சஸோடு சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் சென்சஸோட ஃபிகர்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து இந்த பெண்கள் இடஒதுக்கீட்டுக்காக நம்ம வந்து இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லாம் நடத்தி நம்ம பழைய சென்சஸ் ஃபிகர்ஸ் எடுத்து நம்ம படித்து நம்ம பண்ணலாம். இந்த ஃபிகர்ஸ் லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுறதுக்காக தான் இந்த நாளைக்கு லோக்சபாலாம் கூட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் கேட்குறேன், நீங்கள் பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்தபோதே ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு சட்டத்தில் அந்த ஷரத்து கொண்டு வந்தீங்க? சென்சஸ் முடிஞ்ச பிறகும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் நம்ம பண்ணுவோன்ட்டு. அப்போது இந்த சென்சஸ் ஆரம்பித்த பிறகு இப்போ நீங்கள் அவசரப்பட வேண்டிய காரணம் என்ன? 29 எலெக்ஷன்ஸில் நீங்கள் அவசரப்பட வேண்டிய காரணம் என்னென்னா, வட மாநிலங்களில் நம்பர்ஸ்லாம் ஏறுது, நம்பர்ஸ் ஏறினா பிஜேபி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல. பிஜேபிக்கு நம்பர்ஸ் குறையுது. 240 தான் போன வாட்டி வாங்கினாங்க. அடுத்த வாட்டி எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு நெசசிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தேவை இருக்குது. அதை அவங்க எப்படி ஈடுகட்டலாம்னு பார்ப்பாங்க. அதுக்கான முயற்சிகள் கூட எடுக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தையிலேயே அவங்க பின் வாங்குறாங்க. 334 இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்த போது அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து சென்சஸ் எடுத்துகிட்டு டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு தான் இதை கொண்டு வர போகிறோன்னு சொன்ன வார்த்தையில் மாறி இப்போ திடீர்னு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்பெஷலி இப்போது எலெக்ஷன்ஸ் போயின்னு இருக்கும்போது, 2 ஸ்டேட்டில் போயின்னு இருக்கும்போது நடுவில் இதை நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? எதிர்க்கட்சிகள் 3 தடவை லெட்டர் எழுதியிருக்காங்க பிரதமருக்கு, இதை பற்றி பேசுங்க, 29 அன்றைக்கி ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்கன்ட்டு. ஒரு லெட்டருக்கும் பிரதமர் பதில் போடலைன்றது முக்கியமான விஷயம். 84வது சட்ட திருத்தம் வந்தபோது 2002 அப்போ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 21 சென்சஸுக்கு அப்புறம் நீங்கள் இதை பண்ணிக்கலான்ட்டு. அப்போது 2002 ஒரு டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் ஒன்று போச்சு. அதில் வந்து நம்பர்ஸை மட்டுமே மாற்றாமல் தொகுதிகள்லாம் பலது மாறிச்சு. 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை அமுல்படுத்தினது நம்ம பார்த்தோம். அதனால் அந்த 84வது சட்டத்தில் போட்டது படி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது வாஜ்பாய் கொண்டு வந்த விஷயம் அது ஆக்சுவலாக. அப்போ அந்த வாஜ்பாய் கொண்டு வந்த விஷயத்தை நீங்கள் அமுல்படுத்தாமல் நீங்கள் இப்போ திடீர்னு வந்து ஏன் வந்து இப்போது அந்த லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் நம்ம கையில் வருது, சென்சஸோட லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் நம்ம கையில் வரும்போது அந்த ஃபிகர்ஸை எடுத்துக்காத எதுக்கு நீங்கள் வந்து குழப்பறீங்க திடீர்னு? 2011, 1971 இதெல்லாம் எதுக்கு சார்? ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராமோ ஒரு பாலிசியோ இல்லை ஒரு ப்ராஜெக்டோ எதாக இருந்தாலுமே ஒரு டேட்டா பேஸ் வந்து ரொம்ப முக்கியம் சார். அப்போ இந்த டேட்டா பேஸ்ன்றது லேட்டஸ்ட் டேட்டா பேஸாக இருக்கணும். அப்போ இப்போ எடுக்கிற சென்சஸ் தான் லேட்டஸ்ட் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ் வந்த பிறகு, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் போன பிறகு, அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது, தமிழக அரசுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்போ தமிழக அரசு வந்து எடுத்து குரல் கொடுக்கும். நம்மளுக்கு குறைஞ்சாலோ அல்லது ஏதாவது வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ குரல் கொடுக்கும். அதுதான் இங்கே வந்து முதல்வர் சொல்கிற ஒரு விஷயமா நான் முக்கியமாக பார்க்குறேன். இல்லை, பாஜக தரப்பில் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த சென்சஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2027 தான் முடியும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சென்சஸ் 2011, அதில் எடுத்துக்கிறது என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றாங்க. நான் கேட்குறேன், எதுக்காக நீங்கள் பழைய ஃபிகர் எடுக்கிறீங்க? கவர்மெண்ட்டோடைய ப்ரோக்ராம் இது எல்லாமே லேட்டஸ்ட் ஃபிகர்ஸை பேஸ் பண்ணி தானே சார் வரணும். நீங்கள் எப்படி உங்கள் பிளானிங் கமிஷன் எப்படி போடுறீங்க? அடுத்த 50 வருஷத்துக்கு வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் என்ன டிராஃபிக் இருக்குன்னு யூகிச்சு தானே பிரிட்ஜை கட்டுறீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி பிரிட்ஜை கட்டுறீங்களா? எல்லாமே ஒரு டேட்டா பேஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்போ இப்போ எடுக்கிற டேட்டா பேஸ் எதுக்கு? நீங்கள் தானே சட்டம் போட்டீங்க செப்டம்பர் 23 நீங்கள் தானே சொன்னீங்க சென்சஸுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் ப்ராசஸுக்கு அப்புறம் தான் நிறைவேற்றணும்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன?
பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கு 240 சீட் தான் கிடைச்சது, அடுத்த வாட்டி உங்களுக்கு கிடைக்குமா தெரியாது மெஜாரிட்டி, அதனால பண்ணுறீங்களான்னு ஒரு கேள்வி சந்தேகம் வரதானே செய்யும். ஸோ அப்போ வட இந்திய மாநிலங்களில் எண்ணிக்கை குறையுது, இப்போ எண்ணிக்கையை கூடுதலாக கொடுத்தா வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். சார், பிஜேபியை பொறுத்த மட்டும் ஒரு காரியம் ஏதாவது பண்ணினாங்கன்னா அது அவங்களுக்கு இன்றைக்கி பெனிஃபிட் தருதான்னு பார்க்க மாட்டாங்க, அடுத்த 50 வருஷத்தில் பெனிஃபிட் தருதான்னு பார்ப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ப்ராஜெக்ட்டு, ஆர்எஸ்எஸ் போட்ட விஷயம் இன்றைக்கி அமல்படுத்துகிறாங்கன்னா அவங்க தெளிவாக இருப்பாங்க. நடுவில் பல நெளிவு சுழிவு பல விஷயம், நுவான்சன்ஸ்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, நுவான்சன்ஸ்னு, அந்த நுணுக்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள பூந்து விளையாடுவாங்க. நீங்கள் பாமரர்களுக்கெல்லாம் புரியாது, ஆனால் அவங்க அஜெண்டா தெளிவாக இருப்பாங்க. அந்த அஜெண்டா இன்றைக்கி நிறைவேறாது, அது அடுத்த 10 வருஷத்துக்கு மேலே நிறைவேறும். அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். அவங்க ஆர்எஸ்எஸ் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் கொண்டு வராங்கன்றது நீங்கள் யோசிச்சாதான் புரியும். பாமரர்கள் திசை திருப்புற மாதிரியான வாதங்களை கரெக்டாக வைப்பாங்க. நம்மளுடைய கேள்வியெல்லாம் ஒன்று தான், இதை டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்ற வேண்டிய ஒரு மசோதாவை 29க்கு முன்னாடி கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்றதை நம்ம கேள்வி கேட்குறோம். நம்ம அதற்கான பதில் வேணும் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் தெளிவாக சிஎம் சொல்கிறார். என்ன விஷயம்னா, அதாவது தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியான இருந்தாலோ அல்லது வட இந்திய மாநிலங்கள் அரசியல் வலிமை பெறுவது போல் இருந்தாலோ தமிழ்நாடு ஒத்துக்காது அப்படின்றதான். நீங்கள் இந்த சென்சஸ் எடுங்க, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் போங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாதிக்கிற மாதிரியாக இருந்தாலோ வட மாநிலங்கள் அரசியல் வலிமை பெறுவது போல் இருந்தாலோ அப்போ போராட்டம் நடக்கும். அந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடு விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீங்கள் பலவிதமான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே நீங்கள் பாமரர்களை திசை திருப்புற ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். உண்மையான விஷயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா அவங்களுடைய பாஜகவுடைய அஜெண்டா வேற ஒரு அஜெண்டாவாக இருக்கும். சரி, திரு பாலச்சந்திரன், பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் தைப்பூசத்தை மாநில விழாவாக கொண்டாடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி சொல்கிறாங்க. அங்கே அயோத்தியான்னு சொல்லி ராமரை கொண்டாடுவாங்க. இங்கே இந்த முருகன் தமிழ் கடவுளுங்கிறது நம்ம நெஞ்சில் பதிஞ்ச விஷயம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பதிஞ்ச விஷயம். அதனால கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கணும் ஆரம்பித்து ஒவ்வொரு இதுலேயும் மக்கள் எந்த அளவுக்கு முருகனை தங்களுடைய கடவுளாக வரிச்சிருக்காங்கிறது தெரியும். அதனால் இங்கே முருகனை பற்றி சொன்னா தான் வண்டி ஓடும். அங்கே வெஸ்ட் பெங்காலில் போய் காளி மாதாவை பற்றி சொல்லுவாங்க, அங்கே வண்டி ஓடும். அதுக்காக வேண்டி பண்ணுற ஒரு அரசியல் ட்ரிக், அதை தவிர வேறு எதுவுமே இது கிடையாது. இது ரொம்ப சீப் ட்ரிக், கீழ்த்தரமான அரசியல். சில நாட்களுக்கு முன்னதாக முதலமைச்சர் விமர்சனத்தை முன்வைச்சார். அதாவது தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்தை திருப்பரங்குன்றத்தை முன்வச்சு ஒரு மத அரசியலை செய்கிறாங்க, அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இது இருக்குது அப்படின்ற ஒரு பொருளாதார எடுத்துக்கலாமா? அதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நான் ஒன்று கேட்குறேன், திருப்பரங்குன்றத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குனாங்கல்ல, இந்த பிஜேபிக்காரங்க தானே ஆக்குனாங்க. அப்போ அந்த சீட்டை அவங்க வாங்கி கண்டெஸ்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் ஓடுறாங்க? ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இவங்க தோத்து போயிட்டாங்கன்னா இவங்க வெளிச்சம் போட்டு காட்டுற உலகத்துக்கே இவங்க அனாவசியமாக பிரச்சனை கிளப்புனாங்கன்னு. திருப்பரங்குன்றத்தில் இவங்க நின்னாங்கன்னா இவங்க தோத்து போயிடுவாங்க, சந்தேகமே கிடையாது. ஏன் இவங்க திருப்பரங்கு சீட்டை கேட்கல? ஏன்னா அங்கே நின்னா தோத்து போயிடுவோம், நம்ம அஜெண்டாவே நாசமாக போயிடும். அதனால இப்போ இது ஜெயிக்கிறோம் தோக்குறோம் மக்கள் ஆதரவு இதெல்லாம் இல்லை, கிளப்பி விடுவோம். இது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒன்று நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தெரியணும், ஒருத்தர் திமுக இருக்கலாம், ஒருத்தர் பிஜேபி தமிழ்நாட்டில், ஒருத்தர் பிஜேபியில் இருக்கலாம், ஒருத்தர் திமுக இருக்கலாம், இன்னொருத்தர் அதிமுக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் தமிழர்கள்.